தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வேகமாய் வாழ வேண்டும், வேகமாய் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையை பெருக வேண்டும் என்றால் நம்ம வேகமாய் வாழ வேண்டும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வேகத்துல குறையும் போது ஏற்படுகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கென்று ஒரு தரிசனத்தினுடைய ஒரு சின்ன எல்லையை குறித்து விடுவார்கள். அப்படின்னா உங்க தரிசனம் குறைஞ்சிரும். யார் வேகம் குறைகிறார்களோ, யாருக்கு ஸ்பீடு கம்மி ஆகுதோ, அவர்களுக்கு ஏற்படுகிற இரண்டாவது ஆபத்து என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற லட்சியம், அவர்களுக்கு இருக்கிற விஷன், இது எல்லாமே என்ன பண்ணும்னா குறைந்து விடும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்பர் 3, மூன்றாவதாக வேகம் குறைவாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நடக்கிற மூன்றாவது காரியம் என்னன்னா, உங்கள் நிமித்தம் உங்களுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படாது, உங்களுடைய சன்னதி பின்தங்கின சன்னதியாக மாறும்.